கதையோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு கோர்ட் வாசல்ல இருந்து வெளியே ரொம்ப ஹாப்பியா வராங்க. அந்த நேரத்துல பயங்கரமான பனி சீசன், செமையா பனி பெஞ்சிட்டு இருக்க சமயத்துல வெளியே செவர்ல இருக்கிற ஒரு கம்பியில ஒரு பலூன் கயரோட மாட்டி பறந்துட்டு இருக்கு. அதை பாக்குற இந்த பொண்ணு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு காலையில வயசான 2 ஆளுங்களை அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே போய், அங்கிள் இன்னைக்கு என்ன நாளுன்ட்டு மறந்துட்டீங்களா? என் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு, இன்னும் நீங்க என் கூட வர கிளம்பாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒழுங்கு மரியாதை சீக்கிரமா கிளம்புங்கன்றாங்க. அதுல ஒரு ஆளு, அட நீ வேற ஏம்மா, நாங்களே இப்பதான் திருந்தி நல்லவங்களா ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கோம். இந்த வேலை பாக்குறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? எவ்வளவு கடினமான வேலை. அதனால வேலையில மூழ்கி போனனால மறந்துட்டோம். இப்பன்னா 5 நிமிஷம் போய் ரெடி ஆயிட்டு வந்துருன்ட்டு சொல்றாரு. அதை கேட்கிற இந்த பொண்ணு, அங்கிள் நீங்களே ஜோசியோன்ற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, இதுல இது நியாயமான வேலை? உழைச்சு சம்பாதிக்கிறீங்களா? ஏன் அங்கிள் காமெடி பண்றீங்க? சரி சீக்கிரமா கிளம்பிட்டு வாங்க போலான்றாங்க. அந்த சமயத்துல இவரோட பொண்ணு உள்ள வந்து, அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்களோட பொண்ணு நானா இல்ல இவளா? எப்போ பார்த்தாலும் இவளோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, காலங்காத்தாலேயே உங்களை எங்க கூட்டிட்டு போக வந்துட்டா அப்படின்றாங்க. மரியாதையா பேச கத்துக்கோ, உன்ன மாதிரி தான் எனக்கு இவளும். நீ வாமா நாம போலான்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க யாரோ இன்னும் 3 பேரை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சர்ச்ல ஒருத்தர் எல்லாரும் முன்னாடியும் நின்று பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த பொண்ணு உள்ள வரத பாக்குற அவரு, ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பாக்குற இவரு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல, இந்த நாளுக்கு தாமா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா போகலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த 5 பேரும் பரபரப்பா எங்க போறாங்கன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. 1997ல நடந்த ஒரு பழைய கேஸை திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இந்த பொண்ணு தான் லாயர் அண்ட் இவங்க 5 பேரையுமே விட்னஸ்க்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. கோர்ட்ல எல்லாரும் வந்துட்ட பிறகு இந்த கேஸை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து, ஜட்ஜையா எனக்கு இந்த கேஸை எதுக்கு திரும்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண எடுத்திருக்காங்கன்ட்டே தெரியல, எல்லாமே பக்காவா கரெக்டா டாக்குமெண்டடா க்ளோஸ் பண்ண ஒரு கேஸ் இது, என்ன காரணத்துக்காக திரும்பவும் இந்த கேஸ் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்திருக்காங்கன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாரு. அப்ப அந்த பொண்ணு எழுந்து, 100 குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம் ஜட்ஜையா, ஆனா ஒரு இன்னசென்ட்டை தண்டிச்சிடக் கூடாது. இந்த கேஸ்ல நடந்த உண்மையான சம்பவத்தை நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கே தெரிய வரும், இதுல தண்டிக்கப்பட்ட ஒரு இன்னசென்ட்டா இல்ல குற்றவாளியான்ட்டு 1997ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மென்டலி டிசேபிள்டான ஒரு அப்பா தன்னோட 6 வயசு பொண்ணோட ஒரு கடைக்கு முன்னாடி நின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு கார்ட்டூன் பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி இவங்க 2 பேரும் நடு ரோட்ல நின்னு ஆடிட்டு இருக்காங்க. அந்த கார்ட்டூன்ல வர கேரக்டர் பேர் வந்து செயிலர் மூன். அந்த செயிலர் மூன் கேரக்டர்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் ஸ்கூல் விட்டுட்டு போற வழியில இந்த கடையில அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த செயிலர் மூன் போட்டிருக்க பேக் எனக்கு வாங்கி தாங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த பாப்பா தினமும் கேட்டுட்டு இருப்பா. அவரு சரி இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்ட பிறகு நம்ம கண்டிப்பா வாங்கலாம்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல கடையில அந்த பேக்கை வேற யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன், அந்த ஊர்லயே இந்த கடையில மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு, வேற எங்குமே இல்லையா. உடனே இந்த பொண்ணு, அப்பா அப்பா அந்த பேக் வேற யாரோ வாங்கிட்டாங்க பாருங்கன்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய், இந்த பேக்கை என்னோட பொண்ணுக்காக நான் பார்த்து வச்சிருக்கேன், நீங்க வேற ஏதாவது பேக்கை வாங்கிக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த பேக் வாங்கின பொண்ணோட அப்பா இவர் மென்டலா கொஞ்சம் சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்றத கவனிச்சு எதுவுமே பேசாம பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு எல்லாரும் முன்னாடியும். பத்தத குறைக்க அந்த ஆளு போலீஸ்காரர் வேற. தன்னோட அப்பா அடி வாங்குறத பாக்குற இந்த குட்டி பொண்ணு, அப்பா எனக்கு பேக்லாம் வேணாம், எங்க அப்பாவை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கும் போது, அப்பா சாரிப்பா என்னால தானே உங்களை அடிச்சாங்க, எனக்கு அந்த பேக்லாம் வேணாப்பான்றாங்க. அப்ப இவரு, யசுங்கா அப்பா உனக்கு அந்த பேக்கை கண்டிப்பா வாங்கி தருவேன், இப்ப நீ தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. இந்த பாப்பாவோட பேரு யசுங்கா. அடுத்த நாள் காலையில இவங்க பெரிய மனுஷி மாதிரி அவங்க அப்பாவை கிளப்பி வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவரோட பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டு சுடு தண்ணியை கொடுத்து பத்திரமா போய் வேலை பார்த்துட்டு வாங்க, ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே லூசு மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் போவாங்க. அப்படியே கட் பண்ணா இவர் வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. எங்க வேலை பார்க்குறாருன்னா, ஷாப்பிங் மால்ல கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு வர பொருட்களை கார்ல அடுக்கி வைக்கணும் அண்ட் அந்த ட்ராலியை கேரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு சம்பள நாள். சம்பளம் வாங்கிட்ட உடனே செயிலர் மூன் பேக்கை வேற ஏதாவது கடையில வாங்கணும்ட்டு காசை தனியா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த போலீஸ்காரரோட பொண்ணு செயிலர் மூன் பேக் வாங்கினாங்க இல்லையா, அவங்க இவரை எதிர்த்து அங்க பார்த்து, அங்கிள் செயிலர் மூன் பேக்கை நான் வேற ஒரு கடையில விற்கிறத பார்த்தேன், வாங்க அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க உங்க பாப்பாக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. இவரும் செம ஹாப்பியா யசுங்காக்கு பிடிச்ச பேக்கை வாங்கி கொடுத்துடலாம்ட்டு அந்த குழந்தை பின்னாடி போறாரு. ஆனா அப்போ அன்எக்ஸ்பெக்டடா அந்த குழந்தை ரோட்ல கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. தலையில செமையா அடிபட்டனால அந்த குழந்தை மயக்கமாயிடுறா, மூச்சுமே விட முடியல. இதெல்லாம் பாக்குற இவரு அந்த பாப்பா டைட்டா போட்டிருக்க பேண்ட்டை இறக்கி பிரீத் பண்ண வைக்க ட்ரை பண்றாரு, வாயில வச்சு பிரீத் பண்ண வைக்க ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல அப்போ அவங்க ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு லேடி இவரை பார்த்து அந்த குழந்தை கிட்ட ஏதோ தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி அசியூம் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே போலீஸ்காரங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம அவங்க
சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்ணி பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குழந்தை இறந்துட்டதா கேள்விப்படுற நியூஸை வச்சு இன்னும் செமையா அடிச்சு இவன் தான் அதெல்லாம் பண்ணிருப்பான்ட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பாம நைட்டு ஃபுல்லா ஜெயிலே வச்சு செம்மடி அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இங்க கட் பண்ண யசுங்கா வேலைக்கு போன அப்பா எப்போ வருவாருன்ட்டு ரோட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில 8 மணி வரைக்கும் அப்பா வரவே இல்லை. ஏன்ட்டு யசுங்கா காலையில அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் பார்க்கலாமட்டு வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை. இவரை ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ என்னெல்லாம் பண்ணன்ட்டு எங்களுக்கு பண்ணி காட்டுன்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அண்ட் இந்த நியூஸ் நைட்ல இருந்து செம்ம சென்சேஷன்ல போயிட்டு இருக்கனால அந்த ஸ்பாட்ல நிறைய பப்ளிக்கும் வந்துட்டாங்க. இவர் பண்ண சிபிஆர் மெத்தட் எல்லாம் பண்ணிட்டு நான் இதுதான் பண்ணன்ட்டு எழுந்துடுறாரு. அப்போ ஒரு போலீஸ்காரன் ஹே நீ இதுக்கப்புறம் உன்னோட பேண்ட்டை கலட்டலன்றான். சார் நான் என்னோட பேண்ட் எல்லாம் கலட்டவே இல்லை. அதுக்கு அந்த போலீஸ்காரன் இப்ப நீ உன்னோட பேண்ட்டை கலட்டினாதான் உன்னை நாங்க யசுங்காவை பார்க்க அனுப்புவோன்றான். அதை கேட்ட இவர் எதுவுமே யோசிக்காம பேண்ட்டை கலட்டுறாரு. இதெல்லாம் பாக்குற பப்ளிக்கும் மீடியாவும் இவர் தான் இந்த தப்பான செயலை பண்ணாருன்ட்டு முடிவு பண்ணிட்டு ஃபர்தரா எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம கன்க்ளூட் பண்ணிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல தன்னோட அப்பாவை தேடி வர யசுங்கா இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்குன்ட்டு ஒண்ணுமே புரியாம அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேந்தே குள்ளமா இருக்குமேன்ட்டு ஒரு ஹைட்டான இடத்துல ஏறி போய் பார்த்தா அவங்க அப்பாவை ரோட்ல பப்ளிக் போலீஸ் எல்லாருமே அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதை பாக்குற யசுங்கா எதுக்கு என் அப்பாவை எல்லாரும் அடிக்கிறீங்க, நிறுத்துங்க, அப்பா அப்பா எங்க போறீங்கன்ட்டு கத்துறாங்க. யசுங்காவை பாக்குற இவர்னாலையும் எதுவுமே பண்ண முடியல. கோர்ட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இவர் லோக்கல் ஜெயில இருந்து ஒரு பெரிய ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அந்த ஜெயில இருக்கிற சீஃப் வார்டன் இந்த மாதிரி புதுசா வர கைதிகள் எல்லாம் அவங்க என்ன தப்பு செய்தாங்கன்ட்டு விசாரிச்சுட்டு தான் அவங்கள ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புவாரு. அந்த மாதிரி இவர் விசாரிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அங்க இருக்கிற போனை பார்த்துட்டு யசுங்கா கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆகுது, நான் யசுங்கா கிட்ட பேசிக்கிறேன்ட்டு ஓடி போய் போன் எடுக்கிறாரு. அதை பாக்குற அந்த சீஃப் வார்டன் அவரை போட்டு சம்மடிக்கிறாரு. ஏன்டா ஊரம் விட்டு குழந்தைய அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு உன் குழந்தை எப்படி இருக்குன்ட்டு பாக்கணுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதுலே பயங்கரமான கைதிகள் இருக்கிற ஒரு செல், அந்த செல் நம்பர் 7ல போய் இவனை அடைச்சு வைங்கன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இங்க வந்து பார்த்தா ஒரு 5 கைதிங்க. அவங்கள ஆரம்பத்துல காட்டும் போது செம்ம டெரரா காட்டுறாங்க. அதுல இருக்கிற ஒரு கேங் லீடரு அவனோட கேஸ் ஹிஸ்டரி படிங்கடா, என்ன தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறான் பாருன்ட்டு ஒருத்தனை படிக்க சொல்றாரு. அப்ப அவன் படிக்கிறான் இந்த மாதிரி இவன் ஒரு 6 வயசு பொண்ணை அபியூஸ் பண்ணி ரேப் பண்ணி சாகடிச்சிருக்கிறான்ட்டு. அதை கேக்குற இந்த கேங் லீடர் அவர் போய் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அந்த அப்பா சீரியஸாவே ரொம்ப பாவம், யாரையுமே அவரால் எதிர்த்து கூட பேச முடியல. இங்க கட் பண்ணா யசுங்காவை ஒரு அனாதை இல்லத்துல வேற செத்துடுறாங்க. அந்த அப்பாவும் மகளும் ரொம்ப மிஸ் பண்றாங்க, ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல. ஒரு நாள் ஜெயில இவர் யசுங்காவை ரொம்ப மிஸ் பண்ணி மண்ல யசுங்கா பேரை எழுதிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவர் செல்ல இருக்கிற அந்த கேங் லீடரோட விரோதி ஒருத்தன் அவர் இன்னைக்கு எப்படியாவது சாகடிச்சிடணும்னு ஒரு கத்தியை எடுத்துட்டு அவர் குத்துறதுக்கு போறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற யசுங்காவோட அப்பா ஓடி போய் அந்த கேங் லீடரை தள்ளி விட்டு காப்பாத்திடுறாரு. இந்த கோமாளி எதுக்கு நம்மள காப்பாத்தினான்ட்டு அந்த கேங் லீடருக்கு ஒரே ஷாக்கு. அன்னைக்கு நைட்டு செல்ல ஏண்டா உன்னை முட்டாளன்னு நினைச்சேன், எதுக்காகடா என்ன காப்பாத்தின, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் என்ன காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி, நான் அதுக்கு கைமாற உனக்கு ஏதாவது பண்ணணும், உனக்கு என்ன வேணும்ட்டு கேளுன்றாரு. செல்ல இருக்கிற மத்த பேரும் உனக்கு என்ன வேணும்னு கேள்றா, கேங் லீடர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாருன்றாங்க. அப்ப அவரு எனக்கு யசுங்காவை பார்க்கணும்ன்றாரு. கட் பண்ணா இங்க ஜெயில வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது கைதிகளுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இல்ல ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்படி நடக்கிற ஒரு டான்ஸ் ஈவெண்ட்ல இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி சில்ட்ரன்ஸ் ஆட வைக்கிற மாதிரி யசுங்காவை ஆட வச்சு ஒரு டப்பால யாருக்கும் தெரியாம இவங்க இருக்கிற செல்லுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. செல்லுக்குள்ள வந்துட்ட பிறகு தன்னோட அப்பாவை பாக்குற யசுங்கா அப்பான்ட்டு கோவமா கத்துறாங்க. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீங்க இவங்களோட எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் இவங்கெல்லாம், என்ன இடம் இதுன்ட்டு கத்துறாங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மகளை பாக்குறவரு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னம்மா நீ ஒழுங்கா சாப்பிடுறியா, உன்னை யாரு பாத்துக்கிறா, சாரிமா என்ன எல்லாரும் சேர்ந்து இங்க அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்றாரு. அப்ப அந்த செல்ல இருக்கிற ஒருத்தன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நம்ம யாருக்கிட்டையாவது மாட்டோம்னா நம்மளோட தண்டனை காலத்தை இன்னும் அதிகமாக்கிடுவாங்கன்ட்டு கதவாண்ட போய் கத்தி அங்க இருக்கிற லோக்கல் வார்டனை கூப்பிடுறாரு. அந்த நேரத்துல யசுங்கா ஓடி போய் இவரோட கையை பிடிச்சி ப்ளீஸ் அங்கிள் சொல்லாதீங்கன்ட்டு கெஞ்சுறாங்க. யசுங்கா அழுவுறத பார்த்து மனசு இறங்கி இவரு வார்டன் எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னொரு பன் பட்டர் ஜாம் தாங்களேன்னு கேக்குறாரு. அட பைத்தியக்காரா அதுக்கா இப்படி கத்துன, இந்த பன் பட்டர் ஜாம்ன்ட்டு அவர் மூஞ்சிலே அடிச்சுட்டு அந்த வார்டன் போயிடுறாரு. அப்பாடா எப்படியோ சமாளிச்சுட்டான். அந்த ப்ரோக்ராம் 4 மணி நேரம் நடக்கும், அது வரைக்கும் நீ யசுங்கா கூட ஜாலியா இருன்ட்டு அந்த கைதிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சடனா அந்த ப்ரோக்ராம 3 மணி நேரத்திலேயே க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு திரும்பவும் யசுங்காவை அந்த டப்பாவிலே போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்டியில சேர்த்து அனுப்பிச்சிடலான்ட்டு பாக்குற சமயத்துல யசுங்காவை விட்டுட்டு அந்த வண்டி கிளம்பிடுச்சு. வேற வழி இல்லாம யசுங்காவை திரும்பி அவங்க இருக்கிற செல்லுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு யசுங்காவும் அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யசுங்காவோட பேசிட்டு இருக்க சமயத்துல யசுங்காவோட சத்தம் வெளியே இருக்கிற ஒரு வார்டனுக்கு கேட்டு செக் பண்ணிட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு உடனே இந்த செல்ல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து அலர்ட் ஆயிடுறாங்க. யசுங்காவை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்ப வார்டன் என்னடா ஏதோ பெண் குழந்தையோட சத்தம் கேக்குதுன்றாரு. என்ன சொல்லி சமாளி
சமாளிக்கிறதுன்னு தெரியாத கேங் லீடர் ஒருத்தனை கை காட்டி இவன் தான் திடீர்னு பொண்ணு மாதிரி ஆகணும்ட்டு பொண்ணு மாதிரி எல்லாம் பேசினுக்கிறான் சார்ன்ட்டு மாட்டி விட்டுறாரு. வர வர உங்க நடவடிக்கையே சரியில்லடான்ட்டு வார்டன் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கைதிகள் எல்லாருமே எசுங்காவோட செம்ம க்ளோஸ் ஆகிட்டாங்க. அடுத்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் இவங்க எல்லாரும் செம்ம க்ளோஸா எசுங்காவை ஒரு பெட்டு மாதிரி பாத்துக்கிறாங்க. 2 வாரம் கழிச்சு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்ல எப்படியாவது எசுங்காவை திரும்பி அமிச்சிடலாம்ட்டு இவங்க செமையா பிளான் பண்ணி கூட்டிட்டு வராங்க. எங்க ஸ்டேஜ்ல வந்து பார்த்தா எசுங்காவும் கேங் லீடரும் செம்ம ஷாக்கு. சர்ச்ல இருந்து வரவங்க தான் டான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஈவெண்ட் நடத்துவாங்க. ஆனா இங்க ஏதோ புத்தர் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி தியானம் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கேங் லீடர் திரும்பி எசுங்காவை கூப்பிட்டு வந்துட்டு ஏண்டா உனக்கு கர்த்தருக்கும் புத்தருக்கும் வித்தியாசம் தெரியாதலான்ட்டு ஒருத்தனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அப்புறமா அந்த ஜெயிலோட சீஃப் வார்டன் லாஸ்டா நடந்த ஈவெண்டோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே விசாரிக்கிறாரு. என்ன ஜெயில ஏதோ குழந்தை சத்தம்லாம் கேக்குதுன்ட்டு எல்லாம் பேசினுக்கிறாங்க. என்ன கதை என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அப்படியே விசாரிச்சுட்டே அந்த போட்டோலையும் எசுங்காவோட போட்டோவையும் கவனிக்கிறாரு. ஆரம்பத்தில் இருக்கிற போட்டோஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க. பட் அதுக்கடுத்து பாக்குற போட்டோஸ் எல்லாம் எசுங்கா காணோம். அதை நோட்டீஸ் பண்ற இந்த சீஃப் வார்டன் அவரே டைரக்டா செல் நம்பர் 7க்கு வந்து பாக்குறாரு. அப்ப எசுங்கா அவங்க கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே எசுங்காவோட அப்பாவை கூட்டிட்டு போய் எப்படி உனக்கு மனசு வருது வேற ஒரு குழந்தைய அந்த மாதிரி பண்ணிட்டு உன் குழந்தையோட மட்டும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியான்ட்டு செம்மையா அடிச்சு கை கால்லாம் கட்டி போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெயில் ஃபுல்லா கெரோசின் ஊத்தி நெருப்பு பத்த வச்சிடறான். ஃபயர் பயங்கரமா எரியறத பாக்குற இந்த சீஃப் வார்டன் எல்லா கைதிகளையும் கிரவுண்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு தப்பிக்கணும்னு நினைச்ச கைதியை இவரே தடுக்கிறதுக்காக போறாரு. அந்த சமயத்துல அவரும் அந்த கைதியும் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. இதை கவனிக்கிற எசுங்காவோட அப்பா அவங்க 2 பேரையுமே போய் காப்பாத்திடுறாரு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எசுங்காவோட அப்பா உடம்பு ஃபுல்லா தீ காயத்தோட உங்களை தூக்கிட்டு வந்து இவர் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாரு, எப்படியாவது காப்பாத்துங்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சார்ன்ட்டு சொல்றாரு. கட் பண்ணா எங்க ஸ்கூல்ல எசுங்கா அவங்களோட மிஸ்கிட்ட மிஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என்னோட அப்பா கிட்ட நான் எப்படி படிக்கிறேன்ட்டு எல்லாம் கொஞ்சம் வந்து சொல்றீங்களான்ட்டு கேக்குறாங்க. சரி வாமா போலான்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்ட்டு அந்த மிஸ் நினைச்சு வந்தா எசுங்கா ஜெயில் வாசல்ல கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க அந்த மிஸ். சரி வா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போய் பார்க்கலாமன்ட்டு உள்ள வராங்க. அப்ப அந்த மிஸ் சார் உங்க பொண்ணு தான் கிளாஸ்லயே பிரைட் ஸ்டூடெண்ட் சார், நல்லா படிக்கிறாங்க, ஆனா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா சார்ன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்கிற இவரு எசுங்கா ஏன்டா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற, ஒழுங்கா சாப்பிடணும்டா, என்ன வெளியே அனுப்புங்க, நான் ஊட்டி விட்டாதான் என் பொண்ணு நல்லா சாப்பிடுவான்ட்டு கத்துறாரு. இதையெல்லாம் அந்த சீஃப் வார்டன் தூரமா இருந்து பாத்துட்டு இருக்காரு. எசுங்காவோட அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான செயலை செஞ்சிருப்பாருன்ட்டு தோணவே இல்லை. அதனால இந்த கேஸோட ஃபைலை இவரே ஒரு முறை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எசுங்காவோட அப்பானால ஒழுங்கா எழுதவே முடியாது, கோணல் மாலெல்லாம் எழுதுவாரு. ஆனா இந்த கேஸ்ல அவர் 2 பேஜுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி சைன் போட்டதா சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கட் பண்ணா இங்க எசுங்கா ஒழுங்கா சாப்பிடாதனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீஃப் வார்டன் அவரே டைரக்டா வந்து பாக்குறாரு. அப்ப எசுங்கா அங்கிள் என்னையும் அரெஸ்ட் பண்ணி என்னோட அப்பா இருக்கிற செல்லையே போடுங்களேன் ப்ளீஸ், என்னால என் அப்பாவை பார்க்காம இருக்க முடியலன்ட்டு கெஞ்சுறாங்க. கண்டிப்பா எசுங்காவோட அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்ட்டு கண்டுபிடிச்ச இந்த சீஃப் வார்டன் எசுங்காவை வாரம் வாரம் அவங்களோட அப்பாவை போய் பாக்குறதுக்காக இவரே அரேஞ்ச் பண்ணி அந்த செல் நம்பர் 7ல வந்து விடுறாரு. எசுங்காவை பார்த்து அவர் அப்பா மட்டும் இல்ல கேங் லீடர் மத்த கைதிங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. இந்த சீஃப் வார்டன் எசுங்காவை அனாதை இல்லத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அவர் வீட்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. எசுங்காக்கு எல்லாருமே ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எசுங்கா கேங் லீடர் கிட்ட போயிட்டு அங்கிள் இங்க இருக்கிறவங்கலயே உங்க குரல் தான் செமையா இருக்கு, நீங்க எனக்கு சொல்லிதாங்கன்ட்டு கேக்குறாங்க. ஆனா அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. இவனெல்லாம் எப்படா கேங் லீடர் ஆகுனீங்க, இனிமேல் நான் தான் கேங் லீடர்ன்ட்டு ஒருத்தன் சொல்லுங்கிறான். சும்மா ஃபன்னா போட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயில எசுங்கா வருது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எல்லாருமே எசுங்கா அண்ட் எசுங்காவோட அப்பாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் அவரோட கேஸ் கோர்ட்ல வர போகுது. சோ அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேங் லீடர் கேக்குறாரு. அந்த பாப்பா என்ன செயிலர் முன் பேக் ஒரு கடையில விக்கிறாங்க, நான் அந்த கடை உங்களுக்கு காட்டுறேன்ட்டு கூட்டிட்டு போயிருந்தா. அப்ப கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த தள்ளுவண்டி மேல இருக்கிற ஒரு கல்லு அந்த பாப்பாவோட தலை மேல விழுந்துடுச்சு. அந்த பாப்பானால மூச்சே விட முடியல, தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் வேற வந்தது. எனக்கு வேலையில இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தவங்கள சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ட்டு சொல்லி கொடுத்திருந்தாங்க, நான் அதை தான் பண்ணேன்ட்டு சொல்லி சொல்றாரு. அப்போ அன்னைக்கு அடுத்த நாள் மலையில என்ன நடந்துச்சுன்ட்டு காட்டுன்ட்டு உன்னை கூட்டிட்டு போகும்போது எதுக்கடா பேண்ட்டை கலட்டினு கேக்குறாங்க. இல்ல நான் பேண்ட்டை கலட்டினாதான் எசுங்காவை பார்க்க வைப்பேன்ட்டு ஒரு போலீஸ் சொன்னாரு, அதனாலதான் நான் பேண்ட்டை கலட்டினு சொல்றாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த சீஃப் வார்டன் வக்கீல் கிட்ட இந்த நியூஸ சொல்லி இங்க கோர்ட்ல இதை சொல்லி வாதாடி அவனை காப்பாத்துங்கன்ட்டு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த வக்கீல் வேண்டா வெறுப்பா இதை கேட்டும் கேட்காத மாதிரி போறாரு. இந்த கைதிகள் எல்லாம் வக்கீல் சொல்றானோ சொல்லியோ நீ நடந்ததை தெளிவா ஜட்ஜ் கிட்ட சொல்லுன்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எசுங்காவோட அப்பாவை ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் அந்த போலீஸ்காரனும் வக்கீலும் போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான்ட்டு மீடியா வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு நீ தான் இந்த தப்பு பண்ணன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா உன் பொண்ணுக்கு நாங்க அந்த மாதிரி பண்ணி சாவடிச்சிடுவோம்ட்டு இவரை போட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்டு இவருக்கு என்ன பண்ற
பண்றதுன்னே தெரியல. யசுங்காக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்ட்டு கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட நான் தான் சார் அந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்லிடுறாரு. அந்த சீஃப் வார்டன் ஏன்டா போய் சொல்ற, உண்மையா சொல்றா அப்படின்ட்டு கத்துறாரு தூரத்துல இருந்து. ஆனா ஜட்ஜி கைதியே தப்ப ஒத்துக்கிட்டனால மரண தண்டனை அறிவிச்சிடுறாரு. இதெல்லாம் எதுவும் தெரியாத யசுங்கா எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருவீங்க, எப்ப நம்ம வீட்டுக்கு போலாம்ட்டு கேக்குறாங்க. அவரு சீக்கிரமா போலாமான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த சீஃப் வார்டனாலையும் எதுவும் பண்ண முடியல. இந்த கைதிகளும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு என்னடா இப்படி நடந்துடுச்சு, பாவம் அவனை யாரும் மிரட்டி தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கேங் லீடர் நாம தான் ஏதாச்சும் பண்ணணும், யசுங்காவையும் அவனையும் சேர்த்து வைக்கணும்டான்ட்டு அடுத்த ஈவெண்ட்ல ஒரு பெரிய பேராஷூட் பலூன் மாதிரி ஒன்னு செஞ்சு அதுல அவங்க 2 பேரையும் தப்பிக்க வச்சிடலாம்ட்டு பிளான் பண்ணி அந்த பிளான் படியே அவங்க 2 பேரையும் பலூன்ல ஏத்தி தப்பிக்க வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற வார்டன், போலீஸ்காரங்க, செக்யூரிட்டி, கைதிங்க எல்லாருமே சும்மா தடுக்கிற மாதிரி சீன் தான் போடுறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் தப்பிச்சு போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்ட்டு தான் ஆசை. யசுங்காவும் அவரோட அப்பாவும் எல்லாருக்கும் பாய் காட்டிட்டு அதுல பறந்து போயிட்டு இருக்க சமயத்துல அந்த பலூனோட கயிறு செவுத்து மேல இருக்கிற ஒரு கம்பியில மாட்டி அப்படியே ஸ்டக் ஆகி அங்கே நின்னுருது. இவர் தப்பிக்க ட்ரை பண்றாருன்ட்டு இந்த நியூஸ் கோர்ட்ல தெரிஞ்சு அவரோட மரண தண்டனையை சீக்கிரமா வைக்கணும்ட்டு டேட்டை மாத்திடுறாங்க. இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த டேட் யசுங்காவோட பர்த்டேல வருது, December 23. யசுங்கா அவங்க அப்பாவோட இருக்க போற இந்த கடைசி பர்த்டேவை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணலாம்ட்டு அந்த கைதிகள் எல்லாம் செல் நம்பர் 7லயே கேக்க வர வச்சு வெட்டுறாங்க. அந்த கைதிகள் எல்லாம் யசுங்காவுக்கு தனித்தனியா கிஃப்ட்ஸ் கொடுக்கறாங்க. யசுங்காவோட அப்பா சேலமுன் பேக் வாங்கி கொடுக்கறாரு. அதை பாக்குற யசுங்கா, அப்பா சேலமுன் பேகா, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி பான்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவரை தூக்குல போடுறதுக்கு சீஃப் வார்டனே வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த கைதிகள் எல்லாம் இவரோட ஷர்ட்ல வி லவ் யூ சோ மச், வி ஆல்வேஸ் ரிமெம்பர் யூன்ட்டு சொல்லிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இவர் யசுங்கா கிட்ட அப்பா இந்த இடத்தோட வேற ஒரு நல்ல இடத்துல போய் இருந்துட்டு வரமான்ட்டு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. யசுங்கா, ஏன்பா இங்கே இருக்கலாம்ல, இந்த இடம் தான் எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களை வந்து பாப்பேன்லன்ட்டு சொல்றாங்க. இல்லம்மா, அப்பா அந்த இடத்துக்கு போனாதான் நீ நல்லா இருக்க முடியும், அதனால அப்பா போறேன் டாட்டான்ட்டு ஒரு முறை யசுங்காவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு போறாரு. யசுங்காவும் அப்பா அங்க போய் நல்லா சாப்பிடுங்க, சுடு தண்ணி மட்டும் குடிங்க, என்ன பாக்குறதுக்கு அப்பப்போ வாங்கலாம் சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு அனுப்புறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த டான்ஸ் ஆடுறதுக்காக யசுங்கா அப்பாவை இன்னொரு முறை கூப்பிடுறாங்க. அப்ப அவர் ஓடி வந்து யசுங்காவை கட்டி பிடிச்சி குழந்தை மாதிரி அழுவுறாரு. சார் நான் அந்த தப்புலாம் பண்ணவே இல்லை சார், என்னை எல்லாரும் அப்படி பண்ணதா சொன்னனாலதான் சொன்னேன், யசுங்காவை விட்டு என்னால போக முடியாது, நான் போலும் சார்ன்ட்டு குழந்தை மாதிரி கத்தி அழுவுறாரு. அங்க இருக்கிற எல்லா செல்லுலையும் எல்லா கைதிகளுக்கும் அவர் கதறி அழுறது கேக்குது. ஆனா கோர்ட் ஆர்டரை மீறி அவரை யாராலையும் அந்த நேரத்துல காப்பாற்ற முடியல. யசுங்காக்கு அவங்க அப்பாவை அதுதான் கடைசியா அவங்க பார்க்க போறதுன்ட்டு தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் அந்த லாயர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜட்ஜ் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னமா ஆதாரம் இருக்குன்ட்டு கேக்குறாரு. நான் தான் சார் யசுங்கா அண்ட் இவங்க 5 பேரும் தான் அந்த செல்லுல என் கூட இருந்தவங்க. என்னோட அப்பாவை நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க, இனிமே என்ன யாரு அவரை மாதிரி இந்த உலகத்துல லவ் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல சார்ன்ட்டு சொல்லி அழுவுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜே கண்கலங்கி அந்த கேஸ் பைல அவரே பர்சனலா இன்னொரு முறை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி உன்னோட அப்பா குற்றவாளி இல்லமா, நிரபராதி, அவர் இன்னசென்ட், அவர் அந்த தப்புலாம் பண்ணலன்ட்டு அந்த மரண தண்டனையை கேன்சல் பண்ணிடுறாரு. யசுங்கா வெளியே வந்து ஆரம்பத்துல அந்த பலூனை பார்த்து ஏன் ஃபீல் பண்ணாங்கன்ட்டு இப்ப புரியுதா. அந்த தண்டனையை இப்ப கேன்சல் பண்ணி என்ன யூஸ், உங்களை தான் எப்பயோ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே, ஆனா நீங்க என்னை விட்டு எங்கேயும் போலப்பா, என் கூட தான் எப்பயுமே இருக்கீங்க, ஐ லவ் யூ சோ மச் பா, ஐ மிஸ் யூ சோ மச், உங்களை மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, ஐ லவ் யூ பான்ட்டு சொல்றாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க.